சித்தப்பா, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஆட்டம் ஆரம்பிச்சுடுச்சு சித்தப்பா. ஐயோ, தமன்னா வேற ஆடுறான்னு சொல்றா. அவங்க ஆடி போவாங்களா இல்ல நம்மள ஆட்டம் காண வைப்பாங்களான்னு ஒண்ணுமே புரியலையே. சித்தப்பா, என்ன யோசனையில இருக்கீங்க? வாங்க போலாம். போலாம் வா. என்னத்துக்கோசரம் இந்த நேரத்துல ஒரு வண்டி வந்து நின்று இருக்குது? என்னாச்சு? ஒன்னும் கண்டுக்காத, நடக்க போறத மட்டும் வேடிக்கை பாரு. இல்ல தமன்னா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நான் அப்புறம் சொல்றேன் மனோ. நான் ஒரு விஷயத்த பண்றேன்னா அதுக்கு பின்னால காரணம் இல்லாம இருக்காதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோ. எனக்கு சப்போர்ட் பண்ண, அது போதும். சரியா? பண்றேன். யார் இவங்க? எதுக்கு இந்த நேரத்துக்கு இங்க வந்திருக்காங்க? என்னன்னு தெரியலையே தாத்தா. தாத்தா, டென்ஷன் ஆகாதீங்க. நான் தான் உங்களை வர சொன்னேன். நீ வர சொன்னி? இவ்வளவு நேரம் எதுவுமே சொல்லலையே, இப்ப சொல்ற திடீர்னு? எதுக்கு இவங்க எல்லாம் வந்திருக்காங்க? அது ஒண்ணும் இல்ல தாத்தா. இதெல்லாமே சொல்லிட்டு செய்யற விஷயம் இல்ல. சில விஷயங்களை சொல்லாம தான் செஞ்சாகணும். என்ன பேசுற தமனா? நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. நேத்து என்னன்னா அப்படி ஒரு கூத்து பண்ண, கோயிலுக்கு போலாம் அது இதுன்னு ஒரு குழப்பத்தை பண்ண. இப்ப என்னடானா யாரையோ இந்நேரத்துக்கு வர வச்சிருக்க? என்ன விஷயம் தமனா? நான் நேத்து சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நிச்சயமா இந்த வீட்ல சில துஷ்ட ஆவிகள் இருக்கு. அதை நான் ப்ரூவ் பண்றதுக்காக தான் இவங்களை வர சொல்லிருக்கேன். என்ன செய்யறோன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? சித்தார்த், ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. இப்ப வந்திருக்கிறவங்க சாதாரண ஆளு கிடையாது. வேர்ல்டு லெவல்ல பயங்கர ஃபேமஸ். இந்த கோஸ்ட் பஸ்டர் டீம் சாதிக்காததே இல்ல. உலகம் பூரா இருக்கிற பல துஷ்ட ஆவிகளை இவங்க கண்டுபிடிச்சி லொகேட் பண்ணி அதுக்காக அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கே எல்லாமே புரியும். அதனால கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கங்கிற விஷயத்த நான் சொல்லிட்டேன். நீங்க உங்க வேலையை ஆரம்பிக்கலாம். இங்க பாரு, இது சரியில்லை தமனா. என்ன சித்தார்த், எது சரியில்லை? இவங்க உலக அளவுல ஆவிகளை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க. ஒரு இடத்துல ஆவி இருக்குன்னா அதை சயின்டிபிக் மெத்தட்ல நிரூபிச்சு காமிப்பாங்க. இந்தியாவா இருந்தாலும் சரி, வெளிநாடா இருந்தாலும் சரி, நிறைய ப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி. இவங்களை பத்தி இன்டர்நேஷனல் லெவல்ல வெளிவந்த ஆர்டிகல்ஸ் படிச்சுட்டு தான் இவங்களை காண்டாக்ட் பண்ணி இங்க வர வச்சிருக்கேன். என்ன பாட்டி, இந்த தமன்னா திரும்பவும் ஏதோ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. பாப்பா, நீ ஒன்றும் பயப்படாத, பாத்துக்கலாம். தமன்னா என்னதான் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சா கூட அவன் நினைக்கிற எதுவும் நடக்காது. இல்ல பாட்டி, எனக்கு ஏதோ தப்பப்படுது. நீ வா போலாம். எல்லாம் சரிதான். ஆனா என்னத்துக்கோசரம் அவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொன்ன? அத்தை சொல்லு முதல்ல. அது தமன்னா, ராணி கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லுமா. நம்ம வீட்டுக்கு எதுக்கு இவங்களை எல்லாம் வர வச்சிருக்க? ஏதோ சொல்ல வந்த, ஆனா இப்ப என்னடான்னு எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்க. வேற எங்கேயும் பார்க்கல, என்னன்னு சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துஷ்ட ஆவிகள் இங்க இருக்கு. என்ன துஷ்ட ஆவிங்க இருக்குது, இஷ்ட ஆவிங்க இருக்குதுன்னு கதை விட்டுன்னு இருக்கிற? ராணி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நம்ம வீட்ல துஷ்ட ஆவிகள் இருக்குங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான் இவங்களை வர வச்சிருக்கேன். தமன்னா, இது சரி கிடையாது. அவள் தான் சொல்லிட்டேன்.
எதுக்கு தமனா இந்த வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ பேசாம இருக்க மாட்டியா? நேத்து தானே அசிங்கப்பட்ட, மறுபடியும் இன்னைக்கு எதுக்கு இப்படி நடந்துக்கிற? தமன்னா, தயவு செஞ்சு அவங்களெல்லாம் கிளம்ப சொல்லு. நீ யாருக்காக இதெல்லாம் பண்றேன்னு நல்லாவே புரியுது. நம்ம வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளியை குறி வச்சு தான் நீ இப்படி பண்ற. அவங்க கண்ணுக்கு எதிராக பேசி இப்படி ஆளுங்களெல்லாம் வர வைக்கிறியே, அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும், என்ன பாடுபடும், இதெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா? தாத்தா, தயவு செஞ்சு நான் இப்படி பேசுறதுக்கு மன்னிச்சிருங்க. எல்லாரும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற இந்த வீட்டுக்குள்ள ஒரு துஷ்ட ஆவி இருக்கிறது பெரிய துரதிருஷ்டம் தாத்தா. இந்த வீட்டை ஒண்ணும் இல்லாம நாசக்கேடு ஆக்கிடும். இங்க பாருங்க, ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ள துஷ்ட ஆவிகள் இருந்து அதோட நடமாட்டத்தை சயின்டிபிக்கா இவங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னா நமக்கு நல்லது தானே? சரி, உனக்கு எப்படி இந்த சந்தேகம் வந்துச்சு? சந்தேகம் இல்ல, நான் உறுதியா நம்புறேன். நம்ம வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சில சிம்டம்ஸ் வச்சுதான் நான் அதை நம்புறேன். எனக்கு கிடைச்ச சில சிம்டம்ஸ் வச்சு இன்டர்நெட்ல நான் செக் பண்ணி பார்த்தப்ப நம்ம வீட்டுக்குள்ள துஷ்டாவிகள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த பயத்தால தான் இவங்களே நான் இங்க வர வச்சிருக்கேன். இந்த வீட்டோட நல்லதுக்காக தான் இவங்களே இங்க வந்திருக்காங்க. ஐயோ, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா தமனா? ஏன் இப்படி வர வர உளர ஆரம்பிச்சிட்ட? நான் உளறதாவே இருக்கட்டும், ஆனா இங்க வந்திருக்கிற இந்த கோஸ்ட்பஸ்டர் டீம் வந்து நான் சொன்ன மாதிரி துஷ்டாவிகளோட நடமாட்டம் இங்க இருக்கான்னு சொல்லி தெள்ள தெளிவா அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லுவாங்க. ஓகே, நீ 1000 சொன்னாலும் சரிம்மா, எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள தினம் தினம் மங்களகரமா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம், விளக்கேத்தி மந்திரங்களை சொல்றோம். அப்படி இருக்கும்போது எப்படிமா துஷ்ட சக்தி வரும்? வீட்டுக்குள்ள இருக்கிற துஷ்ட சக்தி அது எல்லாத்தையும் ஏமாத்துற சக்தியா இருந்தா என்ன பண்ண முடியும்? எனக்கு என்னவோ தமன்னா இவ்வளவு தூரம் ஆர்கியூ பண்ணும்போது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் தோணுது. நம்ம வீட்டு நன்மைக்காக தானே அவ ஏதோ யோசிச்சு பண்றா. அப்படி ஏதாவது தப்பான விஷயம் இருந்து அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நல்லது தானே? அதை ஆற போட்டு ஊற போட்டு விஷயம் பெருசாயிடுச்சுன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தானே ஆபத்து. எத்தனையோ குடும்பங்கள் இப்படி துஷ்ட ஆவிங்களோட நடமாட்டத்தால ஒன்னும் இல்லாம மண்ணோட மண்ணா ஆயிருக்கு. ஆரம்பத்திலேயே அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா நம்ம குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்திடலாம். ப்ளீஸ் எல்லாரும் என்ன நம்புங்க. போன தடவை நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அதுவும் சில பேர் என்னை ஏமாத்திட்டாங்க. யாரு யார் உன்னை ஏமாத்துனது? சொல்றேன் சித்தார்த், இவங்க சயின்டிபிக்கா இங்க ஆவி இருக்குன்னு இன்னைக்கு நிரூபிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே நான் சொல்றேன். ப்ளீஸ் இந்த ஒரு தடவை எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க தாத்தா. நான் சொன்னது சரின்னு நிரூபிச்சு காமிக்கிறேன் தாத்தா. தேவையில்லாம இவங்களெல்லாம் வர வச்சிருக்க. இதுக்கு மேல உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நேத்து மாதிரியா பட்டாதான் உனக்கு எல்லாம் தெரியும். தாத்தா, ஆரம்பத்திலேயே ஏன் தாத்தா நெகட்டிவா பேசணும்? என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. தமன்னா மனசுல என்னமோ ஆழமா பட்டிருக்கு. இல்லன்னா தமன்னா இப்படி எல்லாம் பண்ற ஆளே இல்ல தாத்தா. இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க தாத்தா. ஏன் ஏன் ஒத்துக்க கூடாது? இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சேம் ரைட்ஸ் இருக்குல்ல. அப்புறம் தமன்னா சொன்னதை மட்டும் நாம ஏன் மறுக்கணும்? என்னத்தையோ பண்ணி தொலைங்க. நீங்க உங்க வேலையை எஸ் ஆரம்பிங்க. மேடம், வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன கண்டிஷன் சொல்லிட்டீங்களா? தாத்தா, எங்க துஷ்ட ஆவிகள் இருக்குன்னு சொல்லி அவங்க கொண்டு வந்த கருவிகளை வீடு முழுக்க வச்சு செக் பண்ண போறாங்களாம். அதனால வீடு முழுக்க அவங்களோட கருவியை பொருத்த போறாங்க. நம்ம வீட்ல ஒருத்தர் உடம்புல கூட அது இருக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால நம்ம எல்லாருமா ஒரே இடத்துல, அதாவது ஒரே ரூம்குள்ள ஒண்ணா இருக்கணும். அந்த ரூமை இவங்க லாக் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி வச்சதுக்கு அப்புறமா அவங்க கருவிகளை வீடு முழுக்க மாட்டி அது ஒரு மானிட்டர்ல வாட்ச் பண்ணுவாங்க. அதே மானிட்டர் நம்ம ரூம்குள்ளேயும் இருக்கும். அதுல என்ன நடக்குதுன்னு நம்மளும் பாத்துக்கலாம். எங்கேயாவது ஒரு சின்னதா அசைவு இருந்தா கூட, ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தா கூட, அந்த துஷ்ட ஆன்மாக்களோட சின்ன மூமெண்ட் இப்படி எதுவா இருந்தாலும் அந்த கருவி நமக்கு காட்டி கொடுத்துருன்னு சொல்றாங்க. அத சயின்டிபிக்கா நமக்கு எப்படி பண்றாங்கன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுவாங்க தாத்தா. இல்லம்மா தமன்னா, அவங்க என்னதான் கண்டிஷன் சொன்னாலும் என் மனசுக்கு இதெல்லாம் சரின்னு படலமா.
தமன்னா எது செஞ்சாலும் தப்பு, நீங்க ராணி மத்தவங்க எல்லாம் செஞ்சா நல்லது. நீங்க இப்படி எல்லாம் தடுக்கும் போதுதான் எனக்கு சந்தேகமே வருது. இவர் செக் பண்ணி பார்த்தா தான் என்ன இப்போ தான் செய்யறது தப்புன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தமன்னாவுக்கே தெரிய போகுது. யாரு தப்புங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல புரிஞ்சிடும். நீங்க உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஹே குட்டி பிசாசே, இன்னும் கொஞ்ச நேரம் தான். உன்னையும் உன்னை கூப்பிட வந்திருக்கிற இந்த பொம்பளையும் யாருன்னு நிரூபிச்சு காட்ட போறேன். நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது தமன்னா. நீங்க எல்லாரும் ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க. நான் மானிட்டர் வந்து கனெக்ட் பண்றேன். நான் வெளியில எங்க ஹால்லயே இருக்கேன். தமன்னா இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா தேவைப்படும்ல. நான் இங்க இருந்து கோஆர்டினேட் பண்றேன். ஓகே? இந்த ரூமை விட்டு பாப்பாவும் அண்ணலட்சுமியும் நைஸா எஸ்கேப் ஆகலாம்னு நினைச்சோம். ஒரே அமுக்க அமுக்கிட வேண்டியதான். அதுக்காக தான் நான் வெளியவே நிக்கிறேன். இந்த டிவில எல்லா சிசிடிவி கேமராவையும் கனெக்ட் பண்ணிருக்கேன். நீங்க இதை கூர்ந்து கவனிங்க. இதுல துர்சக்தி வந்தா கண்டுபிடிச்சிடலாம். வெளியில இருக்கிற மானிட்டரை நான் போய் பார்த்துக்கிறேன். டேய், நீ அங்க மாட்டிட்டல்ல, நீ அங்க போய் பாரு. தமன்னா, எல்லா கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த இடத்துல பேய் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே பீட்டர். Now the time is 12. Shall we start now? இப்ப எதிர்பாராம ஏதாவது ஒரு அதிர்வு வந்தாலோ அந்த வைப்ரேஷனை இந்த கேமரா தனியா காட்டும். உதாரணத்துக்கு என் அசிஸ்டன்ட் உங்களுக்கு செஞ்சு காட்டுவாரு. அஜ்மல், சொல்லுங்க சார். ஒரு பாத்திரத்தை கீழே போடுங்க. இந்த சவுண்ட் வந்து நார்மலான சவுண்ட். இதுவே ஆவி வந்ததுன்னா அந்த வைப்ரேஷன் வேற மாதிரி இருக்கும். இந்த வீட்ல வேற ஏதாவது துர்சக்தி இருந்தா அது கேமராவுல சிகப்பு கலர்ல காட்டும், நமக்கு ரெட் கலர்ல இண்டிகேட் பண்ணும். அப்படி காமிச்சா அங்க பேய் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் ஆவிகளை நாம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அவார்டுலாம் வாங்கியிருக்கோம். சோ நீங்க கேள்வி கேட்காம நான் நம்பலாம். தமனா ஏன் தான் அப்படி பண்றானே புரியல. பாப்பா ரொம்ப பயந்துருவாள்ல. எனக்கு என்னமோ தப்பா படுதத்த. அந்த கோயில்ல அது இதுன்னு பண்ணி பிரச்சனை இல்லாம உங்களை காப்பாத்தி கூடனான்ட்டேன். ஆனா இப்ப இவங்க என்னென்னவோ வச்சுன்னு பண்றத பார்க்க சொல்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குது அத்தை. எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. சரி விடு ராணி, எது நடக்கணுமோ அது நடந்தே தான் தீரும். தமன்னா அது தெரிஞ்சுதான் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறா. நான் வேணா தமன்னாவோட பேசி புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டா? வேண்டாம் ராணி, நீ விட்டுரு. ஏன் பாப்பா, இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. அந்த நேரத்துல ஏதாவது தப்பா நடந்துட்டா வீட்டுல என்ன நடக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. தேவையில்லாம இங்கே இதை பத்தி இப்ப பேச வேண்டாம். நடக்கிறது என்னன்னு நாம வேடிக்கை மட்டும் பார்ப்போம்.
ஷோ கடவுளே, இப்படியா இவங்க அவமானப்படணும்? பொம்மி அக்கா, என்னக்கா இது இப்படி ஆயிடுச்சு? நீ தான் கொல்சாமின்னு சொல்லி நிற்ப. ஏதாவது ஒன்று பண்ணி இந்த பிரச்சனையில இருந்து இவங்களை காப்பாத்துக்கா. ஆவி இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். என்னது இது? எல்லா அறிகுறியும் மாறிடுச்சு. விக்கி, சம்திங் ராங். எல்லாரும் அந்த ரூம் விட்டு வெளியே வாங்க. என்னாச்சு? என்ன சார் ஆச்சு? என்னாச்சுங்க? ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிச்சிங்களா? ஏதோ வீட்டுல துர்சக்தி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, கண்டுபிடிச்சிங்களா? இந்த வீட்டுல கண்டிப்பா ஆவி இருக்கு. ஆனா நாங்க அதை கண்டுபிடிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு மானிட்டரை டேமேஜ் பண்ணிடுச்சு. என்ன சொல்றீங்க? அது எப்படி பண்ண முடியும்? அதான் எனக்கும் புரியல. அது என்ன பண்ணிருக்குன்னு கூட நம்மளால இங்க பார்க்க முடியல. இருங்க, வேற கேமரா ஆங்கிள் செக் பண்றேன். இப்ப தெரிய போகுது, அந்த ரூம்ல தான் ஆவி இருந்திருக்கு. இல்ல, அது நான் இல்ல, அது நான் கிடையாது. என்ன பாப்பா இது? நீ எதுவும் அதுக்குள்ள பூந்து இப்படி பண்ணியா? மிஸ்ஸஸ் தமனா, கோஸ்ட் வேற எங்கேயும் இல்ல, உங்களுக்குள்ள தான் இருக்கு.
இல்ல ஊர் உலகத்துக்கெல்லாம் புத்தி சொன்னிய கடைசியில பிரச்சனை உங்ககிட்ட தான் இருந்திருக்கு. உடனே நம்ம எல்லாம் தமன்னாவை பேய் ஓட்டுற சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் வைத்தியம் பார்க்கணும். வேப்பலையாலேயோ சாட்டையாலோ அடிச்சா தான் சரிப்பட்டு வரும். தமன்னா என்ன தமன்னா இதெல்லாம்? இல்ல ஏதோ சீட்டிங் இருக்கு. இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. இந்த பீட்ரு ஏதோ பீல விடா. நிச்சயமா என்கிட்ட ஆவி எல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க தான் என்கிட்ட ஆவி இருக்குன்னு சொல்லி சீட் பண்றீங்க. என்கிட்ட போய் சொல்லி காசு புடுங்கலான்னு பாக்குறீங்களா? உங்க எல்லாரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். கிளம்புங்க. தமன்னா. எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்க. என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? ஆமா, எனக்கு நம்பிக்கை இல்ல. கூட்டிட்டு வந்த என்னைய ஆவின்னு சொல்லி கலாய்க்கிறீங்களா? நீங்க யார் பேச்சையோ கேட்டுதான் இப்படி எல்லாருமே ஆடிட்டு இருக்கீங்க. என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல உங்க எல்லாரையுமே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ச்சே, வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துருவாங்க. ஓகே சார்.